திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கூடுதலாக நீர் சுத்திகரிப்பு செய்து வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்து வருகிறார். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கூடுதலாக நீர் சுத்திகரிப்பு செய்து வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்திருக்கிறார். இதன் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாகவும் சென்னை குடிநீர் வழங்கிய சார்பாக சென்னை மாநகருக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 1180 மில்லியன் லிட்டர் குடிநீருடன் கூடுதலாக செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். உடன் அமைச்சர் கே. நேரு உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்த திட்டத்தினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதாவது 2 கட்டமாக பிரித்து இந்த பணிகள் என்பது நடைபெற்றது. முதற்கட்டமாக செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து போரூர் வரையிலும் ஒரு கட்டமாகவும் பூந்தமல்லி புறவழி சாலை சந்திப்பிலிருந்து கோயம்பேடு வரை என 2 கட்டமாக இந்த பணிகள் என்பது நடைபெற்றது. இதன் மூலம் கூடுதலாக இதன் மூலம் திறக்கப்பட்டிருப்பதன் மூலமாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் தினசரி வழங்கப்படுவதால் செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்தில் முழு அளவான நாள் ஒன்றுக்கு 530 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் சென்னை செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதன் மூலியமாக அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய ஆவடி, பூந்தமல்லி, மாங்காடு, திருமலிசை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்படும். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சென்னை குடிநீர் வாரியம் சார்பாக சென்னை மாநகராட்சி தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 1180 மில்லியன் லிட்டர் குடிநீருடன் கூடுதலாக செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கூடுதலாக நீர் சுத்திகரிப்பு செய்து வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை தொடர்ந்து செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்த திட்டத்துடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன? வணக்கம். தற்பொழுது செம்பரம்பாக்கத்திலிருந்து 1180 மில்லியன் லிட்டர் குடிநீருடன் கூடுதலாக செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்ததற்கு பிறகாக அங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். சுத்திகரிப்பு நிலையத்தில் எவ்வாறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதற்கான நடைமுறைகள் செயல்முறைகள் எவ்வாறாக உள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அந்த சுத்திகரிப்பு நிலையத்தினை பார்வையிட்டு வருகிறார். அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 66.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதான குடிநீர் குழாய்கள் மூலியமாக கூடுதலாக சென்னைக்கு 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து முழு கொள்ளளவான 530 மில்லியன் லிட்டர் குடிநீரை வழங்குவதற்காக 66.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை சந்திப்பு வழியாக கோயம்பேடு வரை 2வது பிரதான குடிநீர் குழாய் என்பது அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் என்பது முடிக்கப்பட்டது. 2 பகுதிகளாக இந்த பணிகள் நடைபெற்று அந்த பணிகள் நிறைவுற்ற நிலையில அந்த திட்டத்தினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதாவது 2 கட்டமாக இந்த பணிகள் நடைபெற்ற நிலையில இதன் மூலியமாக கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் தினசரி வழங்கப்படும் எனவும் செம்பரம்பாக்கம் சுத்திகரிப்பு நிலையத்தின் முழு அளவான நாள் ஒன்று 530 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்படும். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தில் 265 மில்லியன் லிட்டர் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்ய கூடுதல் மையத்தின் பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. அந்த பணிகள் நிறைவடைந்து சுத்திகரிப்பு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அதற்கான பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்ததற்கு பிறகாக அந்த சுத்திகரிப்பு
சுத்திகரிப்பு மையத்தையும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். சென்னை மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ஆவடி, பூந்தமல்லி, மாங்காடு, திருமலைச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இங்கிருந்து குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக சென்னை மாநகராட்சி தற்பொழுது வழங்கப்பட்டு வரக்கூடிய கூடுதலாக அங்கு இருக்கக்கூடிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார்.